அடுத்த 2 வாரத்துல நம்ம இந்தியா தான் ஆசியாவிலேயே ஹாட்டஸ்ட் கண்ட்ரி அப்படின்னும் முக்கியமா நம்ம தமிழ்நாடு மாறப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க நியூஸ் பார்த்திருப்பீங்க, பிரான்ஸ்ல ஆயிரக்கணக்கான மக்கள் வெப்பத்தால இறந்து போயிருக்காங்க அப்படின்னும், பெங்களூர்ல லட்சக்கணக்கான மக்கள் தண்ணி இல்லாம வறட்சியில பாதிக்கப்படுறாங்க அப்படின்னும், டிராபிக் சிக்னல் உருகி போறது, டயர் உருகி போறது, தார் உருகி போறது, ரயில்வே ட்ராக் கூட உருகி போறது, ஈவன் த கார் பெயிண்ட் பல்ஜாய் வெடிக்கிறது அப்படின்னு தமிழ்நாட்டுல விஜய் அவர்கள் கூட எல்னினோ எஃபெக்ட் பத்தி பேசியிருப்பாரு. எல்னினோ எஃபெக்ட்னா என்ன சிம்பிளா பார்க்கலாம் வாங்க. உதாரணத்துக்கு உங்க வீட்டு மொட்டை மாடியில மொட்டை வெயில 2 சின்டெக்ஸ் இருக்கு. ஒரு சின்டெக்ஸ் ஃபுல்லா தண்ணி இருக்கு, இன்னொரு சின்டெக்ஸ் வந்து எம்டியா இருக்கு. இப்போ தண்ணி ஃபுல்லா இருக்கக்கூடிய சின்டெக்ஸோட மேற்பரப்பு தண்ணி மட்டும் ஹாட் வாட்டரா இருக்கும், நடுவு தண்ணி எல்லாமே கோல்டு வாட்டரா இருக்கும். கண்டிப்பா இந்த நிகழ்வை உணர்ந்திருப்பீங்க. மேற்பரப்பு தண்ணி மட்டும் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி எம்டி சின்டெக்ஸ்ல கொட்டுதுன்னு நினைச்சுக்கோங்க. இந்த நிகழ்வு வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருந்தா இந்த தண்ணி ஃபுல்லா இருக்கக்கூடிய சின்டெக்ஸ் வந்து எம்டி ஆயிரும். எம்டியா இருக்கக்கூடிய சின்டெக்ஸ் எல்லாமே ஹாட் வாட்டர்னால நிறைஞ்சு போயிரும் நினைச்சுக்காதீங்க. பாதி தண்ணி ஆவியா போயிரும், பாதி தண்ணி மட்டும் தான் இருக்கும். இந்த நிகழ்வு அப்படியே ஒரு கடல்ல நடந்தா வெயிலின் தாக்கத்தினால இந்த கடலோட மேற்பரப்பு வெப்பமான நீர் மட்டும் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குளத்திலயோ ஏரியிலயோ போய் நிற்குது அப்படின்னா ஃபுல்லா போய் நிற்காது, பாதி தண்ணி ஆவியாவே போயிடும். ஏன்னா ஹாட்டா இருக்குது இல்லையா, மீதி தண்ணி மட்டும் தான் அந்த குளத்துல போய் தங்கும். அந்த தண்ணியே சூடா இருக்கு, அப்ப குளத்துல இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாமே இறந்து போகும். அந்த ஜோன்ல வீசக்கூடிய காற்று எல்லாமே வெப்ப காற்றா தான் இருக்கும். அதை சுவாசிக்கிற நம்ம எல்லாமே அந்த வெப்ப காற்றால பாதிக்கப்படுவோம். செடி கொடிகள் பாதிக்கப்படும், விலங்குகள் எல்லாமே பாதிக்கப்படும், தண்ணி வறட்சி கண்டிப்பா ஏற்படும், விவசாயம் பாதிக்கப்படும். இன்னும் சுருக்கமா சொல்ல போனா அன்னப்பறவை மாதிரி தாங்க, தண்ணி தனியா பால் தனியா பிரிக்கிற மாதிரி இந்த எல்னினோ எஃபெக்டால வெப்ப நீர் தனியா கோல்டு நீர் தனியா பிரிக்கிறாங்க. இந்த நிகழ்வு தான் எல்னினோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.